இன்று மார்கழி மாதம் 20வது நாள் 33 என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்திலேயும் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நப்பின்னை பிராட்டியரையும் துயில் எழுப்புகிறார்கள். ஆண்டாளும் தோழியர்களும் கிருஷ்ணரை பார்த்து 33 தேவர்களுக்கு இடர் வருவதற்கு முன்னமே அவர்கள் முன் சென்று அவர்களுடைய நடுக்கத்தை போக்கக்கூடிய பலத்தை உடைய கண்ணபிரானே, நீ படுக்கையிலிருந்து எழுந்திருப்பாயாக என்று சொல்கின்றனர். மேலும் அவரை பார்த்து, அடியவர்களை காப்பாற்றும் விஷயத்தில் நேர்மையுடையவனே, அடியவர்களின் விரோதிகளை அழிப்பதற்கு பலமுடையவனே, எதிரிகளுக்கு துக்கத்தை தரும்படியான குற்றமில்லாதவனே, நீ எழுந்திராய் என்று சொல்கின்றனர். பிறகு நப்பின்னை பிராட்டியை பார்த்து, பொற்கலசம் போன்ற மென்மையான மொழிகளையும் சிவந்த வாயையும் சிறிய இடையையும் உடைய நப்பின்னை பிராட்டியே, திருமகளே, நீ எழுந்திராய் என்று சொல்கின்றனர். மேலும் தாயாரை பார்த்து, நாங்கள் நோன்பு நோற்பதற்கான தேவையான உபகரணங்களான விசிறியையும் கண்ணாடியும் கொடுத்து உன் கணவனான கிருஷ்ணனையும் எங்களையும் நீராட்டுவாயாக என்று சொல்வதாக ஆண்டாள் இப்பாசுரத்தில் அருளி செய்துள்ளார். இது வீணையில் செஞ்சுருட்டி ராகத்தில் வாசிக்கப்பட்டுள்ளது. இதை வீணையில் வாசிப்பது குமாரி ஹர்ஷினி பாலசுப்ரமணியம்.